இந்த 1 நிமிஷம் 57 செகண்ட் வரை வந்த டயலாக்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதுதாங்க வெயிட். இதுல ஒரு 57 செகண்ட் வரை நம்ம விட்டுறோம். ஏன்னா 57 செகண்ட்ல ரஜினி சாருக்கான இன்ட்ரோவை சத்யராஜ் வாய்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி வர டயலாக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஒரு பக்கம் வந்து நம்ம இந்த உலகத்துல பிறக்கும் போதே நம்மளோட சாவு இவன் கையில தான் எழுதி இருக்கதே ஒரு தனி கிக் இல்ல அப்படின்ற ஒரு வார்த்தையா இருக்கட்டும், இங்க ஒருத்தனை ட்ரேஸே பண்ண முடியாம தூக்குறதெல்லாம் வந்து கேன் பிலீவ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையா இருக்கட்டும், அதுக்கான ஃப்ரேம்ஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் தான் நீங்க பார்த்ததெல்லாம் வேறயா, இங்க ஒரு வில்லனை இறக்குறையான்னு சொல்லிட்டு ஒரு வில்லனை இறக்குறாங்க. அது யார் அப்படின்னா நம்ம டைரக்டர் தமிழ் தானாகாரன் அப்படிங்கிற படத்தை இயக்குனவர். அதை தாண்டி அசுரன் படம் மூலமா ரொம்ப ஃபேமஸ், நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல. அவர் ஒரு ஃப்ரேம்ல வராருங்கடா, ஊசியை போட்டு ட்ரில்லை போட்டு உள்ள வெடியை இறக்குங்கடா, அப்படியே பத்த வச்சா பதறி அப்படி எல்லாமே செதறணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். அதாவது ஒரு மேன்ஷன்ல பாம் வச்சு பிளாஸ்ட் பண்ணக்கூடிய சீனுக்கான ஒரு ஓப்பனா ஒரு பக்கம் தமிழ் கொடுத்துருப்பாரு. இப்படியா வந்து ஒரு 57 செகண்ட் வரையும் இருக்கு. 57 செகண்ட்ல ஒரு லாஃபிங்கோட ஒரு ஒரு வாய்ஸ் சிரிச்சுக்கிட்டே வந்து சத்யராஜ் சொல்லுவாரு, 30 வருஷமா ஒருத்தன் ஆஃப்லைனில் வச்சிருக்கேன், அவனை திரும்ப ஆன்லைனில் வர வச்சுறேன், தாங்க மாட்டீங்க அப்படின்னுவாரு. அப்படியே பார்த்தீங்கன்னா 58வது செகண்டில் தலைவரோட வைடு ஃப்ரேம் ஒன்று, வெறும் ஷேடோ மட்டும் தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே தலைவரோட ஒரு இன்ட்ரோ, அந்த ஐஸு, அந்த கண்ணு, அந்த ஸ்வாட் இதெல்லாம் தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரஜினி இன்ட்ரோ வருது. 1 நிமிஷம் 7 செகண்ட். அரங்க மதிர விசில் பறக்கவே. ஐ எம் பிளிஸ்ஃபுல்ப்பா அப்படிங்கிற மாதிரி நானும் ஒரு பியூர் தலைவர் ஃபேன்ஸ் எல்லாம் இருப்பாங்க தெரியுமா, நேரம் அரங்கத்தை அதில் விட்டுக்கிருப்பாங்க. அரங்கம் அதிரட்டுமேன்ற மாதிரி ஆடியோ லான்ச் நடக்கிற இடத்துல நேரம் தெறிக்க விட்டுக்கிருப்பாங்க. ஒரு பக்கம் வேட்டையன், லால் சலாம் மாதிரி விமர்சனங்களுக்கான படமும் விமர்சனங்களுக்கான ட்ரைலரும் பார்த்த ரசிகர்களுக்கு இப்போ வந்து பேசுங்கடா, இனிமேல் நீங்கள் காலிடா அப்படின்ற மாதிரியான ஒரு மூமெண்ட்லாம் தான் இருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி ஜெயிலர் 2லேயே அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்கன்றது தெரியும். அதை தாண்டி இப்போ வரப்போகிறோம்டா 14ஆம் தேதி எங்களுக்கு சம்பவம் இருக்குடா, எண்ணி 12 நாள்டா நாங்கள் வந்துடுவோம்டான்ற மாதிரி ஒரு எனர்ஜி கொடுக்கக்கூடிய ட்ரைலராக கொடுத்துருக்காங்க.